தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24:7. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். குரலே சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, எல்லாம் இங்க பாருங்க. ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்ப நம்ம ஒரு செய்தி கேட்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு 3 காரியம், ஒரு 3 நெகட்டிவான காரியத்தை பார்க்க போறோம். 3 நெகட்டிவ், அந்த அதே 3 பாசிட்டிவாய் கர்த்தர் மாற்றினார். உயிர் தெழுந்தார் தெரியுங்களா? ஏசப்பா உயிர் தெழுந்த அடுத்த நாள், அந்த நாளிலிருந்து அடுத்த நாள், இந்த 2 நாள்ல என்ன நடந்தது? ஒரு 3 அவிசுவாசமான காரியத்தை, சூழலை அவர் பார்க்கிறார். அவர் உயிர் தெழுந்து விட்டார், ஆனால் ஜனங்களுடைய இருதயத்துல அது கிரியை செய்யல. வரலையோ சொல்லுவோமா? நல்லா இங்க பாருங்க. இயேசு உயிர் தெழுந்தார், ஆனால் என்னாச்சு? என்னாச்சு? ஜனங்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்யவில்லை. ஒரு 3 காரியம் அதில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் அந்த 3 காரியத்தை ஆண்டவரே சேஞ்ச் பண்றார். என்ன 3 காரியம் அவர்களுக்குள்ள கிரியை செய்யல அப்படின்னா, அதுல முதல் பாயிண்ட் இப்ப வாசிச்ச வசனம் 24:7. என்னது? மறுபடியும் நாம வாசிப்போம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். குரல்ல சொல்லுவோமா? நினைவு கூறல. அவங்க நல்லா புரியணும். இயேசு உயிர் தெழுந்தார், அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நினைவு கூறவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் நடக்கிற பிரச்சனையை தான் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாக நினைவு கூறுவது கிடையாது. வரலையே சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டுமா? நம் கண்முன் இருக்கிற சூழ்நிலையை நினைவு கூற வேண்டுமா? எதை நினைவு கூற வேண்டும்? எதை நினைவு கூற வேண்டும்? என்னடா இப்படி ஆயிப்போச்சே, மோசமாயிருச்சே, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு சொல்லி சூழ்நிலையை நினைச்சு அழுகிறதா, இல்ல தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நினைவு கூற வேண்டுமா? நாம் என்ன செய்யறோம்? நம்ம வீட்டுல பிரச்சனைகளையே தான் பேசணும். வாயை திறந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் தேவனுடைய வசனத்தில் இருக்கே, அந்த வசனத்தை பேசுறோமா? எங்க அம்மா நாங்க என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு கவுண்டர் ஒரு வசனத்தை வைப்பாங்க. எப்போ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டுருவாங்க. நாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு போய், பிரச்சனையை கொண்டு போய் அவங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தோம்னா, அமைதியா இருங்க, முதல்ல தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு தெரியாதா போ அப்படிம்பாங்க. பிசாசு ஆண்டவர் இடத்துல 3 கேள்வியை வச்சான். அந்த 3 கேள்விகளுக்கும் ஆண்டவர் எதுல இருந்து பதில் சொன்னாரு? வசனத்திலிருந்து பதில் சொல்றாரு. அவர் வசனத்தை நினைவு கூறுகிறார். அம்மா அடிக்கடி வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வசனத்தை சொல்லுவாங்க. எதுக்கு அந்த வசனத்தை நினைவு கூறணும்? அப்பதான் இருக்கிற சூழ்நிலை மாறும். சூழ்நிலையவே பேசிட்டு இருந்தோம்னா சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். வசனம் வராது. வசனம் வந்தாதான் சூழ்நிலையை மாற்றும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. இதுதான் சூழ்நிலை. அல்லேலூயா. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். இது சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு எதிராய் ஒரு வார்த்தை வருது, வெளிச்சம் உண்டாக கடவது. ஒரு சொல்லுவோமா? இருளின் மத்தியில் என்ன வந்துச்சு? சூழ்நிலையை பார்த்து அதை மட்டுமே ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தாரா, இல்ல சூழ்நிலைக்கு எதிரான வார்த்தையை சொன்னார்? சூழ்நிலைக்கு எதிரான தன்னுடைய தேவ வார்த்தை அவர் சொன்னார். தேவ வார்த்தை சூழ்நிலையில போகும் பொழுது அது கிரியை செய்து என்னவாய் மாறுகிறது? அற்புதமாய் மாறுகிறது. சொல்லுவோமா?
ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு தெளிவா, நான் உயிர்த்தெழுந்து வருவேன் அப்படின்னு. ஆனால் இவர்கள் அதை நினைவு கூறவில்லை. கடைசி வரைக்கும் அவங்க அவிசுவாசம் அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு நினைவு கூற கற்றுக்கொள்ளணும். யாரோ என்னைக்கோ எதையோ செஞ்சதை நினைவு கூர்ந்து திட்டுறோம். யாரோ என்னைக்கோ எப்பவோ செஞ்சதை நினைவு கூர்ந்து பேசி காட்டுறோம், சொல்லி காட்டுறோம். ஆனால் தேவன் சொல்லி வைத்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில, உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியில, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லே சொல்லுவோமா? உயிர்த்தெழுதலுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் நினைவு கூர்ந்தால்தான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க சூழ்நிலையை மாற்றி அமையும். அல்லேலூயா. நீங்கள் அதை நினைவு கூறவில்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க சூழ்நிலையை மாற்ற முடியாது. நீங்கள் நினைவு கூறணும். உங்க சிந்தையில் அந்த நினைவுகள் வர வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், லூக்கா 24:11. 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், அவர்கள் நினைவு கூறவில்லை. சரிங்களா? அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுவேன்னு சொன்னது என்ன பண்ணல? நினைவு கூறல. இரண்டாவது, லூக்கா 24:11. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. உரலே சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் நினைவு கூறல, இப்ப நினைவு கூர்ந்தாலும் என்ன பண்றதுல? நம்பல, விசுவாசம் வரல. உரலே சொல்லுவோமா? விசுவாசம் இல்ல. ஃபர்ஸ்ட் நினைவு கூறல, இப்ப இரண்டாவது என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்ல. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது. வரலையோ சொல்லுங்க. இன்றைக்கு தேவனுடைய சத்தியம் அநேகருக்கு வீண் பேச்சாய் தான் தெரியும். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அநேகருக்கு எப்படி தெரியும்? வீண் பேச்சாய் தெரிகிறது. அல்லேலூயா. இது வீண் பேச்சல் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் சரியான பேச்சு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வாக்குகள், வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் வீண் பேச்சல்ல. சீஷர்கள்லாம் நினைச்சிட்டாங்க, ஸ்திரீகள் எல்லாம் கல்லறையில போய் பார்த்துட்டு வந்து சொன்னோன்னே ஸ்திரீகள் எல்லாம் வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் பேசுறது பார்த்தா வீண் பேச்சாதான் தெரியும். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல வீண் பேச்சு தனியா இருக்குது. சில நேரங்கள்ல சில அட்வைஸ் எல்லாம் வீண் பேச்சா தெரியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சாதான் தெரியும் அது வீண் பேச்சு இல்ல, விவரமான பேச்சு. அல்லேலூயா. ஸ்திரீகள் கல்லறையில பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சீஷர்கள் இடத்துல 12 பேர் 11 பேத்துக்கிட்டையும். சீஷர்களுக்கு பெண்கள் சொன்னதெல்லாம் என்னவா தெரிஞ்சது? வீண் பேச்சாய் தெரிந்தது. நம்பிக்கை வரவில்லை, விசுவாசம் வரவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வீண் பேச்சல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு தேவையான பேச்சு, வீண் பேச்சல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு மாறாய் நம்ம வீட்டுல உட்கார்ந்து பேசுறதா வீண் பேச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க ஏதாவது வீட்டுல சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தோம்னா எங்க அம்மா வருவாங்க, சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு வாங்க போய் பிரேயர் பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சும்மா வெட்டியா பேசுனதே பேசிட்டு போய் வேலையை பாருங்க. யாராவது வீட்டுல இந்த வார்த்தை வந்திருக்கா? சும்மா பேசுனதையே பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம், அது வீண் பேச்சு. இரண்டாவது காரியம், விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வரணும்னா உங்களுக்குள்ள இருக்க வீண் பேச்சு வெளியே போகணும். வீண் பேச்சு வெளியே போச்சுன்னா விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். ஒரு சொல்லுவோமா? முதல் என்னது? நினைவு கூறல, நினைவு கூறணும். நினைவு கூர்ந்தால் உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும். அந்த மேன்மை அப்பதான் தெரியும். இரண்டாவது, விசுவாசம் வரணும். வீண் பேச்சா தெரியக்கூடாது. விசுவாசம் வந்தா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். மூன்றாவது, லூக்கா 24:16 எடுத்து வாசிப்போம். லூக்கா 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்முடைய கண்கள் சில வேளைகள்ல மறைக்கப்பட்டிருக்கும். தேவனை அறிகிற அறிவு வேணும். முதல்ல தேவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நாம் அவரை அறிய முடியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும்.
எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? வரலையோ சொல்லுவோமா? ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதற்குண்டான தீர்வு நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஒண்ணு இல்ல, சிம்பிள். நீங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு தீர்வு தெரியுமா தெரியாதா? தெரியல. எத்தனை பேருக்கு தெரியலங்கிறீங்க? தெரியல. வெரி குட். தெரியல. தெரியல. சரி, ஏசப்பா தெரியுமா? ஏசப்பா தெரியும், ஆனா தீர்வு தெரியல. அது எப்படி? அதுதான் கண்கள் மறைக்கப்படுற ஒரு அனுபவம். ஏசப்பா கையில இருந்தாலே அங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். வரலையே சொல்லுவோமா? எம்மாவூர் சீஷர்கள் கிட்ட ஏசப்பா இருந்தாரு. அவங்க யார பத்தி தான் பேசிட்டு போறாங்க? இந்த வசனம் எழுதப்பட்ட சூழ்நிலையை சொல்றேன். எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் எம்மாவூர் போகிற வழியில இயேசுவை குறிச்சு தான் பேசிட்டு போறாங்க. கூட யார் தான் இருக்கிறா? இயேசுதான் இருக்கிறாரு. ஆனா அவங்க பேசிட்டு போறாங்க, கண் திறக்கப்படல. விசுவாச வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க. as a Christian, as a spiritual people, as a Baptist one, and also they were ministers of God. அவங்க ஊழியமும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இந்த காலத்துல எம்மாவூர் போன அந்த சீஷர்கள் 2 பேர் ஊழியத்துல இருந்தவங்க, அப்போஸ்தலர்கள். ஆனா அவங்க கண்கள் என்ன பண்ணல? ஏன்? சத்தியம் தெரியும், ஆண்டவர் இருக்கிறாரு, வார்த்தை தெரியும், but still their eyes were closed, not even open. வரலையே சொல்லுவோமா? நமக்கு சொல்யூஷன் தெரியும். சொல்யூஷனே அவர்தான். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவர்தான். அவர்தான் நம்முடைய கண்ணை திறக்கணும். ஆனா நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த கண்கள் அவர்களுக்கு என்ன பண்ணப்படல? சரி, இப்ப அந்த கண்ணை திறக்கிறது யாரால முடியும்? அந்த கண்களை திறப்பது யாரால முடியும்? ஆண்டவரால தான் முடியும். வரலையே சொல்லுவோமா? அப்போ ஏற்ற வேளை கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏற்ற வேளையில நான் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என்னுடைய பலத்த கரத்திற்குள்ள என்ன பண்ணு, அதை நம்ம செய்யணும். அப்போ காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். கண்கள் திறக்கப்படல, தீர்வு தெரியல, வழி தெரியல, எங்க போய் காத்திருக்கணும்? ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி நம்ம கண்கள் திறக்கப்படணும்னா முடியாது. ஆண்டவர் சமூகத்துல அண்டர்ஸ்டாண்டிங் கூட காத்திருக்கணும். 3 காரியம் பார்த்தோம். ஒண்ணு என்னது? நினைவு கூறல. 2வது விசுவாசிக்கல. 3வது கண்கள் திறக்கப்படல. ஆண்டவர் உயிர் தெழுந்தாச்சு. உயிர் தெழுதலின் வல்லமை பூமிக்கு வந்துருச்சு. ஆண்டவருடைய மகிமை பூமியில உலாவிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அவர்கள் நினைவு கூறவில்லை, அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. வரலையே சொல்லுவோமா? Even though God is with you, these will be happen always. கடவுள் நம்ம கூட இருந்தாலுமே இந்த 3 காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். என்னது? நினைவு கூற மாட்டோம், விசுவாசம் கம்மியாயிட்டு இருக்கும், அப்பப்போ கண்ணு மறைக்கப்பட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3ஐயும் ஆண்டவரே வந்து அவர்களுக்கு தீர்த்து வைக்கிறார். இந்த 3ஐயுமே ஆண்டவரே வந்து அவங்களுக்கு செய்யறாரு. நினைவு கூற வைக்கிறாரு. நான் சொல்ல போறேன். நினைவு கூற வைப்பாரு, விசுவாசிக்க வைப்பாரு, 3வது கண்களையும் திறந்துடுவார். எல்லாருமே ஆவிக்குரிய விசுவாசிகள் தான். ஆனா இந்த 3 காரியமா அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு நமக்குள்ள இந்த 3 காரியம் இருக்குது, இருக்கலாம். இப்ப அதையும் யார் தான் சரி செய்யணும்? ஆண்டவர் தான் சரி செய்யணும். வரலையே சொல்லுவோமா? சொல்யூஷன் அவர்கிட்ட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். அவங்க நினைவு கூறலையா? லூக்கா 24:44 வாசிங்க. அவர்களை நோக்கி அடுத்த வசனம் சேர்த்து வாசிச்சிருங்க. போதும். வரலையே சொல்லுவோமா? வரலையே சொல்லிடலாமே. நினைவு கூறல. இப்ப நினைவு கூற வைக்கிறாரு. நினைவு கூற வைப்பதற்கு என்னத்தை திறந்து கொடுக்கிறாரு? அவங்க மனசை திறக்கிறாங்க. வரலையே சொல்லுவோமா? நினைவு கூற வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க நினைவு கூறல, உயிர் தெழுந்து அவர் வந்து நிக்கிறாரு. நினைவு கூறல, விசுவாசிக்கல, கண்கள் திறக்கப்படல. இப்போ உயிர் தெழுந்து வந்த இயேசுவே இப்போ இறங்கி வந்து என்ன பண்றாரு?
நினைவு கூற வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பண்ண வைக்கிறாரு, நினைவு கூற வைக்கிறாரு. அந்த நினைவு கூறதுக்கு அவங்க மனசு திறக்கிறாரு. அவர்கள் மனதை அவர் திறந்து சொல்லுவோமா, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கணும். அந்த உயிர் தெழுந்தலின் வல்லமை வந்துதான் அது திறக்கிறாங்க. என்னதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும், ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது மனசை திறக்க வைக்கும். சொல்லுவோமா, கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு இங்கிருந்து போகும் பொழுது அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது வரைக்கும் கிரியை செய்யல, இப்ப அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அவங்களுடைய முதல் சந்தேகத்தை வெளியே தூக்குது, நினைவு கூறல. முதல் நெகட்டிவ வெளியே தூக்குது, நினைவு கூறல. இப்ப கர்த்தர் உங்களை மனசை திறந்து நினைவு கூற வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு நினைவு கூற ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியங்களும் அவருக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சொல்லுவோமா, உயிர் தெழுந்தாரு, ஆனா வல்லமை கிரியை செய்யல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்யுது. முதல் சந்தேகம் தீர்ந்துருச்சு. நினைவு கூறுதல அவங்க நினைவு கூறல, இப்ப நினைவு கூற வைக்கிறார். சொல்லுவோமா, மனசை திறந்து நினைவு கூற வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிச்சு. இரண்டாவது நெகட்டிவ் என்ன? அவங்க நம்பவில்லை, விசுவாசிக்கல. இப்ப அதையும் மாத்திராரு பாருங்க. எடுத்து வாசிங்க, லூக்கா 24:25 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, அந்த மோசேயுடைய தீர்க்க தரிசனத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லி அவங்களை விசுவாசிக்க வைக்கிறார். சொல்லுவோமா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. ஏன்பா இன்னும் நம்பாம இருக்கிறீங்க? இருதயம் ரொம்ப மந்தமா இருக்கா? அல்லேலூயா. நீ என்ன விசுவாசிக்க வேற யாரை விசுவாசிக்க போகிற? ஆண்டவர் கேட்கிறார் அவங்களை பார்த்து, விசுவாசி. ஆண்டவரே வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்திரீகள் வந்து சொன்னது அவங்க விசுவாசிக்கல, வீண் பேச்சா தெரிஞ்சது. இப்ப பேச வேண்டியவரே வந்து அந்த இடத்துல பேசுறாரு. சொல்லுவோமா, ஃபர்ஸ்ட் ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி தூதன் வந்தாரு, பேசினாரு, தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் சொன்னாரு, நாங்க நம்பிட்டோம், இப்ப உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு 12-11 சீசர்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு அது என்னவாய் தோன்றினது? வீண் பேச்சு. இப்ப சொல்ல வேண்டியவரே வந்துட்டார். இப்ப அவரே வந்துட்டார் நேர்ல. ஸ்திரீகள் சொல்லும் போது அவங்களுக்கு வீண் பேச்சா தெரிஞ்சது, நம்பல, விசுவாசிக்கல. இப்ப இயேசுவே இறங்கி வராரு. இப்ப கண்டிப்பா என்ன பண்ணிதாகணும்? இப்ப என்ன பண்ணிதாகணும்? நம்பிதாகணும், வேற வழி இல்ல. சொன்னவரே இப்ப நேர்ல வந்து நிக்கிறாரு. இப்ப எனக்கு விசுவாசம் வராம இருக்குமா? இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. சொல்லுவோமா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையே நேரடியாவே அவங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவ்விசுவாசமா இருந்தவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். சொல்லுவோமா, அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். சொல்லுவோமா, இயேசுவே வருவார், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இடைபடுவார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டுட்டு போயிட மாட்டார். சில நேரங்கள்ல உங்களுடைய அவிசுவாசம் உங்களுடைய இருதயத்தை மந்தமாக்கி வைத்திருக்கலாம். சில நேரங்கள்ல எவ்வளவோ யாரோ சொல்றதெல்லாம் கண்டிப்பா என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க என்ன வேணா எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, என்ன வேணா சொல்லுங்க, என்னால அது ஏத்துக்கவே முடியலன்னு ஒருவேளை சில சூழ்நிலைகள் நம்மள டம்ப் பண்ணி வச்சிருக்கலாம். எந்த அட்வைஸும் காதுல எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது, ஆனா என்ன பண்ண முடியல, என்ன திருப்திப்படுத்த மாட்டேங்குது. சொல்லுவோமா, எல்லாரும் நல்லா பேசுறாங்க, எல்லாரும் எனக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கறாங்க, ஆனா எனக்கு ஏத்துக்கிற மனசு இல்ல. நான் ஏத்துக்கிட்டாலும் எனக்கு திருப்தி தரல. அல்லேலூயா. சில நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை விசுவாச பிள்ளைகளுக்கு வரும். திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வலி உள்ள இருக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வேதனை உள்ள இருக்கும். எந்த மனுஷன் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அந்த வேதனை இருக்கும். ஆண்டவரே இறங்கி வந்துதான் செயல்படணும். அல்லேலூயா. கவலையே வேண்டாம், ஆண்டவரே வந்தார். என்ன ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி திட்டினாரு, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்ட்டாரு. பரவாயில்ல, திட்டிட்டு போறாரு, ஆனா அவரே வந்துட்டாரு. சந்தோஷம். சொல்லுவோமா, ஆஞ்சையை, என்னுடைய ஏக்கத்தை, என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவரே நேரடியா வந்துட்டார். எத்தனை பேரோட வாழ்க்கையில வருவாருன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீங்க உயிர்த்தெழுதல விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கிரியை செய்யும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர்களை கர்த்தர் விசுவாசிக்க வைத்தார். மூணாவது என்ன அவங்களுடைய நெகட்டிவ்?
கண் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த கண்ணை திறக்கணும்ல, கண் திறந்தா தானே உங்களுக்கு மறுபடியும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். லூக்கா 24:31 வாசிப்போம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வரலையே சொல்லுவோமா? சரி, இது நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அது வரைக்கும் பேசிட்டு வந்தாரு, கண்ணு திறந்தோன்னு ஏன் மறந்துட்டாரு? அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு போயிருக்கலாம்ல, ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும்ல. சின்ன வயசுல இந்த பகுதியை படிக்கும்போது எனக்குள்ளேயே பயங்கரமான ஒரு டென்ஷன், ஒரு ஏக்கம் வரும். அது வரைக்கும் கூட வந்துட்டு இருந்தவரு இவருதான் கடவுள்னு தெரிஞ்சனா ஆள் காணாம. ஏன்? வரலையே சொல்லுவோமா? கண்கள் திறக்கப்படுற வரைக்கும் தான் அவருடைய வேலை. திறக்கப்பட்டுருச்சுன்னா அவர் தேவையில்லை. வரலையே சொல்லுவோமா? டீச்சர் எல்லாம் சொல்லித்தர வரைக்கும் தான் தேவை. சொல்லி தரதுக்கு அப்புறம் தேவையே இல்லை. கொத்தனாரு மேஸ்திரி எல்லாம் வீடு கட்டுற வரைக்கும் தான் தேவை. கட்டினதுக்கு அப்புறம் அவரை டெய்லி கூப்பிட்டு சோறாக்கி போட்டுருக்கோமா உங்களுக்கு? வாங்க வாங்க, நீங்க தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்கன்னு ஒரு நாள் விருந்து போட்டு அனுப்ப வேண்டியது, அவ்வளவுதான். அல்லேலூயா. எல்லாமே அந்த நேரம், அந்த சமயம் வர வரைக்கும் தான். ஏசப்பா அவருடைய கண்களை திறக்கிற வரைக்கும் கூடயே இருந்தார். இப்ப திறந்ததுக்கு அப்புறம் மறைந்து போய் விட்டார். வரலையே சொல்லுவோமா? இது நம்ம ஒரு பேட் சிச்சுவேஷன் நினைக்கிறோம். இது பேட் சிச்சுவேஷன் இல்ல, இட்ஸ் குட் சிச்சுவேஷன். திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அடுத்த வசனங்களை நீங்க போய் வீட்டுல வாசிங்க. அவ்வளவு அற்புதமான காரியங்களை அவங்க போய் பண்றாங்க. அந்த ஊருக்குள்ள போய் சீஷர்களை எழுப்பி ராத்திரியோட ராத்திரியா ஓடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எம்மாவூர் சாலை வனாந்தரத்துல ராத்திரியோட ராத்திரியா ஒரு மனுஷன் போனா எவ்வளவு ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தெரியுங்களா? ஆனா ராத்திரியோட ராத்திரி அவங்க டிராவல் பண்ணி போறாங்க. 2 பேரும் கிடு நடந்து போறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் அவருடைய கண்களை திறந்தார். திறந்த ஸ்பாட்ல மறைந்தார். வரலையே சொல்லுவோமா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க கண்கள் திறக்கப்படுற வரைக்கும் கர்த்தர் உங்களோடயே தான் இருப்பார். திறந்துட்டாருன்னா அவர் போயிருவாரு. நீங்க கடவுளா மாறிடுவீங்க. நீங்க அவருடைய பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கணும் அவசியம் இல்ல. வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. 3 காரியம் அவர்களுக்குள்ள இருந்தது. என்னென்ன சொல்லுங்க? நினைவு கூறல, விசுவாசிக்கல, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? நினைவு கூற வைத்தார். 2வது விசுவாசிக்க வைத்தார். 3வது அவருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 3 அந்த நெகட்டிவ், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்யாததுக்கு முன்னாடி. 2வது அது பாசிட்டிவா மாறினது உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்ததுக்கு அப்புறம். வரலையே சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செஞ்சதுன்னா உங்களுக்குள்ள நீங்க நினைவு கூறாம இருக்கிற தேவனுடைய காரியங்கள் நினைவு கூறப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் நீங்கி விசுவாசிப்பீர்கள். 3வது உங்களுக்குள்ள கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க கண்களை திறந்து கொடுக்கும். வரலையே சொல்லுவோமா? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பெற்றுக்கொண்டோமானால் நினைவு கூற ஆரம்பிப்போம், விசுவாசம் ஆரம்பிப்போம். அடுத்தது கண்கள் தன்னால திறக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆள் தேவையே இல்லை. அல்லேலூயா. எழுப்பி நிற்போமா?